ஜப்பானில் ஜூனியர் ரெட் கிராஸ் சார்பில் நடக்கவுள்ள சர்வதேச இளைஞர் கலாச்சார பரிவர்த்தனை முகாமில் பங்கேற்க இந்திய அளவில் ராமநாதபுரம் பள்ளி மாணவி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ராமநாதபுரம் சையத் அம்மாள் மேல்நிலைப் பள்ளியில் +1 படிக்கும் மாணவி ஜேன் மதுரம் கடந்த 6 ஆண்டுகளாக ஜூனியர் ரெட் கிராஸ் அமைப்பில் உறுப்பினராக உள்ளார். ரெட் கிராஸ் மூலம் பல்வேறு ஊர்களுக்கு சென்று சேவையாற்றியுள்ளார். இந்நிலையில் அக்டோபர் 22ஆம் தேதி முதல் நவம்பர் 5ஆம் தேதி வரை ஜப்பானில் சர்வதேச இளைஞர் கலாச்சார பரிவர்த்தனை முகாம் நடக்கிறது. இந்த முகாமில் 21 நாடுகளைச் சேர்ந்த ஜூனியர் ரெட் கிராஸ் அமைப்பினர் பங்கேற்கின்றனர். இதில் இந்திய அளவில் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த ஜேன் மதுரமும் ஒடிசாவைச் சேர்ந்த மாணவர் சார்த்தக் மிஸ்ராவும் பங்கேற்க தேர்வாகியுள்ளனர். இதற்கான உத்தரவை மாணவி ஜேன் மதுரம் கலெக்டர் நந்தகுமாரிடம் காண்பித்து வாழ்த்து பெற்றார். இதுக்கு முன்னாடி கர்நாடகாவுக்கு, பஞ்சாப் இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு போயிருக்கோம். அதில் நான் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். அதன் விளைவாக தான் நான் இந்த தடவை நான் அங்கேருந்து ஜப்பான் போகிறேன். அங்கே நாங்கள் எப்படி டிசாஸ்டர்ஸில் எப்படி மேனேஜ் பண்ணணும், ஃபர்ஸ்ட் எய்ட் இதை பற்றி சொல்லித்தராங்க. அங்கே 15 டேஸ் அங்கே ஒரு ட்ரைனிங் மாதிரி பண்ணுறாங்க. இதில் நம்ம ஏஷியாவிலேருந்து 21 கண்ட்ரீஸ்லேருந்து அங்கே வராங்க. அங்கே நாங்கள் எல்லாமே தனித்தனியாக தான் தங்குவோம். நாங்கள் மட்டும் தனியாக தான் போகிறோம். இந்திய அளவில் தேர்வாகியுள்ள ஜேன் மதுரமிற்கு பள்ளி நிர்வாகம் மட்டுமின்றி பொதுமக்களும் பாராட்டு தெரிவித்துள்ளனர்.